Hi friends, இன்னைக்கு நம்ம The Birth of Hercules இந்த myth பத்தி பார்க்கலாம். First நம்ம characters பார்த்திடலாம். Amphitryon இவங்க ஒரு king. இவங்களுடைய wife யாருன்னா Alcmene. Next character Zeus. இவங்க gods உடைய king. Next character Hercules. இவங்க அல்கமீனுக்கும் ஜியூஸ்க்கும் பிறந்த பையன். நெக்ஸ்ட் கேரக்டர் இயோலே. இவங்க ஹெர்குலிஸ் உடைய லவ்வர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜூனோ. இவங்க ஜியூஸ் உடைய ஒய்ஃப். நெக்ஸ்ட் கேரக்டர் லுசைனா. இவங்க பர்த் உடைய காடஸ். நெக்ஸ்ட் கேரக்டர் கலாந்தஸ். இவங்க அல்கமீன் உடைய சர்வன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் பாத்திரலாம். கிங் ஆம்பிட்ரியான் அல்கமீனை மேரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த கப்பல் கிட்ட ஒரு ப்ராஃபிட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வம்சத்துல ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா கிரேட் ஹீரோவா ஃபேமஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜியூஸ் பத்தி பார்க்கலாம். இவங்க காட்ஸ் உடைய கிங். ஜியூஸ் உடைய ஒய்ஃப் யாருன்னா ஜூனோ. என்னதான் ஜியூஸ் பெரிய காடா இருந்தாலும் ஜியூஸ் பூமியில வாழ்ற நிறைய பெண்கள் கூட அஃபேர் வச்சிருப்பாங்க. இப்போ ஜியூஸ்க்கு அல்கமீனை ரொம்ப பிடிச்சு போயிருது. எப்படியாச்சும் அல்கமீனை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக ஜியூஸ் என்ன பண்றாங்கன்னா, அல்கமீனுடைய ஹஸ்பண்ட் ஆம்பிட்ரியானுடைய உருவத்துல வாராங்க. பாக்குற எல்லாருமே அது கிங் ஆம்பிட்ரியான் தான் நம்புவாங்க. அல்கமீனும் அது அவங்க ஹஸ்பண்ட் ஆம்பிட்ரியான்னு நினைக்கிறாங்க. தென் ஜியூஸ் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒன் நைட் அல்கமீன் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க. அல்கமீனும் அவங்க கூட இருந்தது அவங்க ஹஸ்பண்ட் ஆம்பிட்ரியான்னு நினைக்கிறாங்க. ஆனா ட்ரூத் என்னன்னா, காட் ஜியூஸ் தான் ஆம்பிட்ரியானுடைய உருவத்தை எடுத்து ஒன் நைட் அல்கமீன் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பால அல்கமீன் பிரெக்னன்ட் ஆயிருந்தாங்க. அல்கமீனுக்கு ஹெர்குலிஸ் அப்படின்னு ஒரு பையனும் பிறக்கிறான். சோ ஹெர்குலிஸ் அல்கமீன் அண்ட் காட் ஜியூஸ் உடைய பையன். சோ ஹெர்குலிஸ் காட் ஜியூஸ் உடைய பையன்கிறனால நார்மலான மனுஷங்க மாதிரி இல்லாம ஹெர்குலிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப நம்ம த பர்த் ஆஃப் ஹெர்குலிஸ் பத்தி பார்க்கலாம். ஹெர்குலிஸ் உடைய மதர் அல்கமீன் தான். ஹெர்குலிஸ் பிறக்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க எப்படியெல்லாம் சஃபர் ஆனாங்க, எவ்வளோ பெயின் அனுபவிச்சாங்கன்னு ஹெர்குலிஸ் உடைய லவ்வர் அயோலே கிட்ட ஹெர்குலிஸ் உடைய பர்த்தை பத்தி ஹெர்குலிஸ் உடைய மதர் அல்கமீன் சொல்றாங்க. இப்போ ஹெர்குலிஸ் உடைய லவ்வர் அயோலே பிரெக்னண்டா இருப்பாங்க. அல்கமீன் என்ன சொல்றாங்கன்னா, ஹெர்குலிஸ் பிறக்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா எனக்கு உதவி பண்ணல. ஆனா உன்னுடைய சைல்டு பர்த் ஸ்மூத்தா இருக்கணும். காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா உனக்கு உதவி பண்ணணும். அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு அல்கமீன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹெர்குலிஸோடைய பர்த்தை பத்தி அயோலே கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மத்த பெண்கள் மாதிரி இல்லாம அல்கமீனுடைய பிரெக்னன்சி டைம் ரொம்ப லாங்கா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பயங்கர பெயின் அனுபவிச்சாங்க. அல்கமீனுடைய லேபர் பெயின் 7 days and 7 nights இருந்துச்சு. சோ அல்கமீன் அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லி காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா கிட்ட கேக்குறாங்க. ஆனா உதவி பண்ண வேண்டிய காடஸ் லுசைனா அல்கமீனுடைய சைல்டு பர்த்தை இன்னமும் ரொம்ப மோசமாக்கிருந்தாங்க. ஹெர்குலிஸ் பிறக்க முடியாத அளவுக்கு மேஜிக் பண்றாங்க. அல்கமீனுக்கு இன்னமும் நிறைய பெயினை கொடுக்கறாங்க. இப்போ உதவி பண்ண வேண்டிய காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா எதுக்காக அல்கமீனுக்கு அகெயின்ஸ்டா அல்கமீனுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கறாங்கன்னு பார்த்தா, காட் ஜியூஸ் உடைய ஒய்ஃப் ஜூனோக்கு அல்கமீன் வயித்துல இருக்கிறது ஜியூஸ் உடைய குழந்தைன்னு தெரியும். சோ ஹெர்குலிஸ் பிறக்க கூடாது, ஹெர்குலிஸை எப்படியாவது அழிக்கணும்னு ஜூனோ நினைக்கிறாங்க. அதுக்காக தான் ஜூனோ காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா கிட்ட நீங்க அல்கமீனுக்கு உதவி பண்ண கூடாது, அல்கமீனுடைய சைல்டு பர்த்தை இன்னமும் மோசமாக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஜூனோவும் காடஸ் தான், லுசைனாவும் காடஸ் தான். இந்த ரெண்டு பேருமே காடஸ் அப்படிங்கறனால கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே. அதனாலதான் லுசைனா ஜூனோ சொல்றத கேட்டுக்கிட்டு அல்கமீனுக்கு அகெயின்ஸ்டா அல்கமீனுடைய சைல்டு பர்த்தை
இன்னமும் மோசமாக்குறாங்க. அல்கமீனுடைய லேபர் பெயினை இன்க்ரீஸ் பண்றாங்க. அல்கமீனுடைய சைல்டு பிறக்க கூடாதுன்னு அந்த சைல்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி அல்கமீனுடைய பிரெக்னன்சி டைமையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. அல்கமீன் என்ன சொல்றாங்கன்னா, பெயின்ல நான் அழுறது, உதவி கேட்டு கத்துறது எல்லாத்தையுமே காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா மியூசிக் மாதிரி லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க உதவி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. லுசைனா என்ன பண்றாங்கன்னா, அல்கமீனுக்கு சைல்டு பிறக்க கூடாதுன்னு அந்த சைல்டு பர்த்தை பிளாக் பண்ற மாதிரி காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா ஒரு கால் மேல இன்னொரு காலை போட்டு அவங்களுடைய ஃபிங்கர்ஸையும் லாக் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் அல்கமீனுக்கு சைல்டு பிறக்காது. அல்கமீன் அந்த பேபிய அவங்க வயிற்றுக்குள்ளே வச்சு லேபர் பெயினை அனுபவிச்சே ஆகணும். இப்போ அல்கமீன் காட் ஜூபிட்டரை கர்ஸ் பண்றாங்க. எனக்கு எதுக்காக இவ்வளோ சஃபரிங்ஸையும் பெயினையும் கொடுக்குறீங்க? என்னால தாங்க முடியல. என்ன நீங்க சாகடிச்சிருங்க, அப்பந்தான் இந்த பெயினுக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு அல்கமீன் காட் ஜூபிட்டர் கிட்ட கெஞ்சுறாங்க. அல்கமீனுடைய சஃபரிங்ஸை பார்த்துட்டு தீப்ஸ் சிட்டில வாழ்ற பெண்கள் அல்கமீனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்க எவ்வளவோ அல்கமீனை கம்ஃபோர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்னா காடஸ் லுசைனாவுடைய பவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. யாரு என்ன பண்ணாலும் அல்கமீனுக்கு பெயின் குறையவே இல்லை, சைல்டும் பிறக்கல. இப்போ அல்கமீனுடைய லாயல் சர்வெண்ட் கலாந்தஸ் அல்கமீனுடைய சைல்டு பர்த்ல ஜூனோ தலையிட்டு இருக்காங்க. ஜூனோ சொன்னனால லுசைனா அல்கமீனுக்கு உதவி பண்ணாம அல்கமீனுடைய பெயின் அதிகரிக்கிறாங்க. அல்கமீனுக்கு சைல்டு பிறக்காதபடி லுசைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கலாந்தஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கலாந்தஸ் பயங்கர புத்திசாலி. கலாந்தஸ் பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அல்கமீனுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதை கேட்டதும் காடஸ் ஆஃப் பர்த் லுசைனா ஷாக் ஆயிட்டாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு லுசைனா அந்த பொசிஷன்ல இருந்து எந்திரிச்சிருந்தாங்க. இந்த பொசிஷன்ல இருந்து மாறினால அல்கமீனுக்கு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறந்துட்டு ஹெர்குலிஸ் பிறந்துட்டான். ஆனா கலாந்தஸ் பொய்யா அனௌன்ஸ் பண்ணி காடஸ் லுசைனாவை ஏமாத்தினால காடஸ் லுசைனாவுடைய கோபம் கலாந்தஸ் மேல திரும்புது. சோ கலாந்தஸ்க்கு பனிஷ்மெண்டா காடஸ் லுசைனா கலாந்தஸ ஒரு வீசலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விட்டுருதாங்க. இப்போ கலாந்தஸ் அல்கமீனுடைய சைல்டு பர்த்துக்கு உதவி பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வாயால பொய் சொல்லிருக்காங்க, அப்படிதானே? சோ இந்த பனிஷ்மெண்டால கலாந்தஸ் வீசலுடைய உருவத்துல இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய சைல்ட வாய் வழியா டெலிவர் பண்றாங்க. என்னதான் அல்கமீனுடைய சைல்டு பர்த்துக்கு உதவி பண்ணனால பனிஷ்மெண்டா காடஸ் லுசைனா கலாந்தஸ வீசலா மாத்தினாலும் கலாந்தஸ் அவங்களுடைய சைல்ட வாய் வழியா டெலிவர் பண்ணி கஷ்டப்பட்டாலும் கலாந்தஸ் அல்கமீனுக்கு லாயலா இருக்கிறாங்க. அல்கமீனுக்கு இப்பவுமே சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஃபுல் எனர்ஜியோட அல்கமீனோடைய ஹவுஸ சுத்தி சுத்தி வருவாங்களாம். சோ இதோட த பர்த் ஆஃப் ஹெர்குலிஸ் முடியுது. இதுக்கு எஸ்ஸே நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. சோ அவ்வளவுதான். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.